சின்ன பொண்ணு, இனிமேட்டு உன் மனசுல திருந்திரலாங்கிற ஒரு எண்ணம் மட்டும் வந்துடவே கூடாது. ஏம்மா 2 நாள் நல்லவளா இருந்ததுக்கு நல்லா வச்சு செஞ்சு விட்டாலுப்பா அவ்வளோ வரும் சேர்ந்து. ஃபர்ஸ்ட் நம்ம மாறக்கூடாது. இந்த உலகம் தான் மாறணும். இந்த உலகம் மாறினதுக்கு அப்புறம் நம்ம மாறுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம மாறணும், நம்மள ஏறி மிதிச்சுட்டு போயிருவாளுவேன். எப்பா, இதுக்கு நான் எப்பவும் போலயே பழைய சின்ன பொண்ணாவே ஜாலியாவே இருந்துட்டு போயிருப்பேன். ஏம்மா 2 நாள் படாத பாடுபட்டுட்டேன். இனிமேட்டு வாங்கடி, நீங்களா இல்ல இந்த சின்ன பொண்ணான்னு இன்னைக்கு பாத்துருவோம். சும்மா மார்க்கெட்ல 5 ரூபா 10 ரூபாய்க்கு மோதிரம் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த மோதிரத்தை வச்சு இன்னைக்கு என்னென்ன கதெல்லாம் சொல்லி இன்னைக்கு இதை வித்து தள்ளுறேன்னா இல்லையான்னு பாரு. வாங்கடி வாங்க, யாரு மாட்டுறான்னு பார்த்து இன்னைக்கு தலையில மொத்தமா மோதிர தள்ளி அரைச்சு விட்டுடுறேன். கனா காண்கிறேன் கண்ணாளனே, ஒரே பந்தலில் ஒரே மேடையில் இருவருமே, என் தோழிகளும் உன் தோழர்களும் ஐயோ நம்மை கேலி செய்ய, என் சேலையும் உன் வேட்டியும் நானும். முளைச்சு 3 இலை உடலை அதுக்குள்ள இந்த சில்வண்டுக்கு பாட்டை பத்தியா லவ் கேக்குது போல. லவ் ஆட்டமும் பாட்டமும் ஒரே ஜோராலாம் இருக்கு. தஞ்சாவூர் மேளம் கொட்ட தமிழ்நாடு வாழ்த்து சொல்ல, சிவகாசி வெட்டு சத்தம் ஊரை கிளிக்கும். என்ன பாப்பா, பாட்டெல்லாம் பயங்கரமா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கியே போலயே. ஆமாக்கோ. சை, பல்லு அவள வெளியே வந்து உளுந்துரும் போல. எம்மா கோட்டா மாதிரி இருந்துட்டு என்னென்ன வேலைலாம் பார்த்துட்டு வருதுங்க. பாட்டை பார்த்தாலே பயங்கரமா இருக்கே. என்ன பாப்பா, இந்த வயசுல காதலா? ஆமாக்கோ, என் ஆளு ரமேஷ் எனக்கு ஓகே சொல்லிட்டான். அடைச்சி கன்றாவி கன்றாவி, இதுங்கெல்லாம் எங்க திருந்த போகுது. அப்படியா பாப்பா, நல்லது நல்லது. சரி பாப்பா, மோதிரம் ஏதாவது வாங்கி போட்டுக்கிறியா? உன் ஆளுக்குன்னா வாங்கி கொடு. என்னக்கா மோதிரம்லாம் எனக்கு வேண்டாம்க்கா. என்ன பாப்பா இப்படி சொல்லிட்டா? லவ் வேற இன்னைக்கு சக்சஸ் ஆயிருக்குங்க, ரொம்ப நாள் போக வேண்டாமா? ஏதாச்சும் ஒரு நல்ல ராசியான கல்லா பார்த்து மோதிரம் வாங்கி போட்டுக்க, அந்த லவ் நல்ல சக்சஸ் ஆகும். அப்படியாக்கா சொல்றியே? ஏன் லவ் சக்சஸ் ஆகணும்னா என்ன கலர்ல மோதிரம் போடணும்? அதுவா, அது ஒரு சிவப்பு கலர்ல மோதிரம் வாங்கி போட்டுக்கமா. அது பாட்டுக்கு ஜம்முன்னு மோதிரமும் கையில கிடக்கும், லவ்வும் அது பாட்டுக்கு நல்ல பிக்கப் ஆகும். ஏக்கோ அப்படியாக்கோ, சிவப்பு கலர்ல மோதிரம் போட்டா நல்லா இருக்குமோக்கோ? ஆமா பாப்பா. சரிக்கா, ஒரு மோதிரம் எவ்வளோ? இந்த பாப்பா கிட்ட 500 ரூபான்னா இது மோதிரம் வாங்காது, பேசாம 200 ரூபான்ருவோம். மத்த வீட்டெல்லாம் 500 ரூபாய்க்கு வித்துருவோம். ஒரு மோதிரம் 200 ரூபா பாப்பா. 200 ரூபாயா? சரி பரவாயில்லக்கா, நான் வாங்கிக்கிறேன். எனக்கு ஒரு 2 மோதிரம் தாங்க. என் ஆளு சிவப்பு கலர் மோதிரம் போடலாம்ல, அவனுக்கு ஒன்று எனக்கு ஒன்று தாங்க. எங்க லவ் நல்லா பிக்கப் ஆகணும் பாத்துக்கிடுங்க. அப்படியா பாப்பா, 2 மோதிரம் தாரேன், ஆளுக்கு ஒன்று கையில போட்டுக்கிடுங்க. அந்த மோதிரத்தை ஒரு நாளும் கலட்டக்கூடாது, சரியா? கலட்டினா உங்க லவ் அவ்வளவுதான் பிரேக்கப் ஆயிரும். மோதிரம் எப்பவுமே கையிலேயே கிடக்கணும், சரியா பாப்பா? இந்த 2 மோதிரம் தரேன். இந்த பாப்பா, இதுல 2 இருக்கு, வாங்கிக்க. சரிக்கா. ஏக்கா உண்மைதானே சொல்றியே? லவ் நல்லா தானக்கா போகும்? ஆமா, உங்க லவ்ல தூக்கி கொல்லிக்கட்டையை தூக்கி போட. பாப்பா நல்லா போகும் பாப்பா. ஐ ஜாலிக்கா. கனா காண்கிறேன் கண்ணாளனே, ஒரே பந்தலில் ஒரே மேடையில் இருவருமே. ஐயோ ஐயோ, வெக்கமா வருதே. ஏதோ ஒரு வழியா இன்னைக்கு 400 ரூபா கிடைச்சு 2 மோதிரத்தை தள்ளியாச்சு. இதே மாதிரி ஒரு 2 3 கூமுட்டை வந்தா நம்ம வியாபாரம் நல்லா பிசினஸ் ஆகும். ஏமா அவ்வளவு லவ்ல தான் மூழ்கி போய் கிடக்கு போல. அம்மா வாங்க, ஐயா வாங்க. மோதிரம் மோதிரம், ராசியான மோதிரம், ராசியான கல் மோதிரம், கலர் கலரான மோதிரம். உங்க குடும்பத்துல பிரச்சனையா? ஒரு சிவப்பு கலர் மோதிரம் வாங்கி போடுங்க. உங்க லவ் பிரேக்கப் ஆகணுமா? பச்சை கலர் மோதிரம் வாங்கி போடுங்க. பிரேக்கப் ஆன லவ் சேரணுமா? மஞ்சள் கலர் மோதிரம் வாங்கி போடுங்க. உங்க தலையில முடி கொட்டுதா? கருப்பு கலர் மோதிரம் வாங்கி போடுங்க. உங்க வாழ்க்கையில முன்னேறவே முடியலையா? ப்ளூ கலர் மோதிரம் வாங்கி போடுங்க. உங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையா? வெள்ளை கலர் மோதிரம் போடுங்க. நீங்க யாரையாச்சும் போட்டு தள்ளணுமா? பச்சை கலர் மோதிரம் போடுங்க. கலர் கலரா மோதிரம் இருக்கு, வாங்கி போடுங்க. உங்க ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு, கலர் கலர் மோதிரம். என்ன சின்ன பொண்ணு, வியாபாரம்லாம் பலமா இருக்கு. எப்பவுமே ஏதாவது திங்கிறதுக்கு தான் வியாபாரம் போடுவா. இன்னைக்கு என்ன மோதிரம் வாங்கி வச்சிருக்கா? அதுவும் கலர் கலரால அடிக்கி வச்சிருக்கா. அடியே, ஏதாச்சும் ஒரு மோதிரத்தை வாங்கி கையில போட்டுக்கடி, நீ என்ன நினைச்சாலும் நடக்கும். என்ன சொல்ற சின்ன பொண்ணு? மோதிரத்தை வாங்கி கையில போட்டா என்ன நினைச்சாலும் நடக்குமா? ஆமாக்கோ. இது என்னடி புதுக்கதையா இருக்கு? அடியே, உனக்கு என்ன பிரச்சனைன்னு மட்டும் சொல்லடி, அதுக்கேத்தாப்புல கலர்ல நான் உனக்கு மோதிரம் எடுத்துறேன், அதை மட்டும் போடு. அந்த பிரச்சனை எப்படி பிடிச்சு ஓடுதுன்னு மட்டும் பாரு. எக்கோ, இவ சொல்றதெல்லாம் நம்புற மாதிரி இல்லையே. எங்கேயோ பக்கத்து மார்க்கெட்ல 5 ரூபா 10 ரூபாய்க்கு மோதிரத்தை வாங்கி வித்த மாதிரி இருக்கு. முனி எப்படி கரெக்டா கண்டுபிடிக்குது பாரு. நம்மளுக்குனே வந்த சனி போல இவா. ஏன் முனியம்மா, தெரிஞ்சா பேச பத்துக்க. நான் பக்கத்துல என்ன மார்க்கெட்ல வாங்கினேன்னு பாத்தியோ? சரிடி, ஒரு மோதிரம் எவ்வளோ? எக்கோ, ஒரு மோதிரம் 500 ரூபாக்கோ. என்னது 500 ரூபாயா? என்னடி அநியாய வேலை சொல்லிட்டு இருக்கா?
என்னக்கா இப்படி சொல்றியே? ஒவ்வொரு மோதிரமும் ஒவ்வொரு பிரச்சனைக்கு தீர்வான மோதிரம்க்கோ. அவ்வளோ மந்திரிச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன்க்கோ. வேற வேலை இதுவே கம்மி தான். நான் சரி உங்களுக்குன்னு தான் 500 வெளியெல்லாம் அவ்வளோத்தையும் 1000 தாங்க வித்துட்டு இருக்கேன். நான் மெனக்கெட்டு ஒவ்வொரு கலர் கலரா மோதிரம் வாங்கி அதை மந்திரிச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன்க்கோ. உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு மட்டும் சொல்லுங்க, நான் அதுக்கு ஏத்தாப்புல உங்களுக்கு நான் மோதிரத்தை எடுத்து தரேன். எனக்கா? எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லையடி. என்னக்கா இப்படி சொல்றீங்க? நீங்க அடிக்கடி சொல்லுவீல்ல ஒல்லியாகணும் ஒல்லியாகணும்ட்டு. அதுக்கு கூட மோதிரம் இருக்குக்கோ. நீங்க வேணும்னா சொல்லுங்க, நான் இப்ப டான் அவளுக்கு எடுத்து தரேன். ஏடி உத்தரவு இவ சொல்றதெல்லாம் நம்பலாமாடி? எக்கோ நானே ஒரு மோதிரம் வாங்கலான்ட்டு தான்க்கா இருக்கேன். எனக்கும் என் வீட்டுக்காரனுக்கும் ஒரே சண்டை. அவனை ஏதாச்சும் பண்ணணும். அவனை ஃபர்ஸ்ட் ஒரு 4 குத்து குத்தணும். அதுக்காகவே நான் ஒரு மோதிரத்தை வாங்கி என் தைரியத்தை நான் வளர்த்துக்க போறேன்க்கோ. அப்படியாடி சொல்ற? சரி, அப்ப நம்மளும் ஒரு மோதிரம் வாங்குவோம். ஏ சின்ன பொண்ணு, எனக்கு ஒல்லியெல்லாம் ஆக வேண்டாம் பத்துக்க. என் பிள்ளைகளும் 2 நல்லா படிக்கட்டும். அதுக்கு ஏதாச்சும் ஒரு கலர் மோதிரத்தை தாடி. என்னக்கா இப்படி சொல்லிவிட்டியே? பிள்ளைகள் 2 பேரும் நல்லா படிக்கணும். பிள்ளைகள் தான் 2 மோதிரம் வாங்கி போடணும். பிள்ளைகளுக்கு வேணா 2 கலர் தானே வாங்கி போடுறீங்களா? அப்படியாடி? சரிடி, அப்போ ஒரு 2 மோதிரம் தா. நல்ல படிப்புக்கு ஏத்தாப்புல ஒரு கல்லை வச்சு தா. எக்கோ உங்க பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பு வரணும்னா சில்வர் மோதிரத்துல ஒரு ரோஸ் கலர் கல் வச்ச மாதிரி ஒரு மோதிரம் போட்டீங்கன்னா 2 பிள்ளைகளுக்கும் டான்னு படிப்பு வந்துரும்க்கோ. அப்படியா சொல்றா? சரி சின்ன பொண்ணு, சீக்கிரம் தா பத்துக்க. நான் என் பிள்ளைகளுக்கு கொடுக்க படிப்பே சரியில்லை பத்துக்க. என்ன நேரமா வந்து போனேன் டிவி ஒரே மாத்தி மாத்தி பார்த்துட்டு கிடக்காளுவே. சரிக்கா, வந்தா எடுத்துறேன். இந்தாங்கக்கோ 2 மோதிரம் 1000 ரூபா. சரி சின்ன பொண்ணு தா. கடவுளே, இந்த மோதிரத்தை போட்ட பிறவாச்சும் என் பிள்ளைகளும் 2 நல்லா படிக்கணும். நல்லா படிக்கும்க்கோ, கவலையே படாதீங்க. அடியே உத்தரசா, உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு அடி, எனக்கு என் புருஷன் தான் பிரச்சனை பத்துக்க. என்ன உன் புருஷனை போட்டு தள்ளுறதுக்கு ஏதாச்சும் ஒரு கலர் மோதிரம் வேணுமா? ஆட போடி, நீ வேற அவனை போட்டு தள்ளிட்டு வேற நான் சோத்துக்கு நான் சிங்கி அடிக்க முடியும்? அவனை வந்து எனக்கு அடிமையாக்கணும் பத்துக்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் ஸ்ட்ராங் ஆகணும். எனக்கு தைரியத்தை கொடுக்குற மாதிரி ஒரு மோதிரத்தை தா. அந்த மோதிரம் எப்படின்னா எனக்கு பவர்ஃபுல்லா இருக்கணும். நான் போட்டு அவனை நொத்து நொத்து நொத்தணும், அவனை அடிக்கணும். ஆனா அவன் உயிரோட மட்டும் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு மோதிரத்தை தா. இவன் என்ன பைத்திய மாதிரி பேசிட்டு கிடக்கா? அவனை போட்டு அடிக்கணுங்க மிதிக்கணுங்க, ஆனா அவன் உயிரோட கிடக்கணுங்க. சரி, ஏதோ ஒரு கருமத்தை ஒரு மோதிரத்தை தூக்கி கொடுப்போம். உனக்கு நீ சொல்ற கதையெல்லாம் கேட்டா அடியே உனக்கு மஞ்சள் கலர்ல கல் வச்ச மோதிரம் தான் உனக்கு கரெக்டா இருக்கும் பத்துக்க. அப்படியா சின்ன பொண்ணு? சரி தாடி. நெட்ட காலம் அந்த வரையா மோதிரத்தை போட்டு உன்ன நீ என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. ஏ குந்தாணி, இந்தாடி போட்டு இந்த பவர்ஃபுல்லா ஆயிரு. சரி, இடத்த காலி பண்ண. அடுத்தது இழுவேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை? வாங்க முன்னாடி வாங்க வாங்க. ஏ சின்ன பொண்ணு, எனக்கு வாழ்க்கையே பிரச்சனை தாண்டி. அப்படியா? அப்ப வேணா ஒரு பாட்டில் விஷம் வாங்கி தரேன், குடிச்சிட்டு செத்துரு. அந்தால ஒரு பிரச்சனையும் இருக்காது. அந்தால நிம்மதியா போய் சேர்ந்துடலாம். என்ன சின்ன பொண்ணு இப்படி சொல்றா? ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை சொல்லு, அதுக்கு ஏத்தாப்புல ஒரு மோதிரத்தை தாரேன்னா வாழ்க்கையே பிரச்சனைங்க. வாழ்க்கை பிரச்சனை போவாந்தாலே. ஏ சின்ன பொண்ணு, என் வீட்டுக்காரன் டெய்லி என்ன அடிக்கிறான் பத்துக்க. ஒரே சம்பாதிச்சு சம்பாதிச்சு குடிக்க தான் செய்யறான். அதுக்கு ஏதாச்சும் ஒரு மோதிரம் இருந்தா தாயேன். உன் வீட்டுக்காரே உன்னை அடிக்க கூடாது, டெய்லி குடிக்க கூடாது, அவ்வளவுதானே உனக்கு பிரச்சனை. அதுக்கு வந்து உனக்கு என்ன கலர் மோதிரம் போடலன்னா இவளுக்கு என்ன கலர் கொடுக்க? பேசாம அந்த ஆரஞ்சு கலர் ஒன்று பழசா கிடக்கு, அதை கொடுத்து தொலைவும். ஏடி, அப்போ உனக்கு ஆரஞ்சு கலர் மோதிரம் தாண்டி கரெக்டா இருக்கும். அப்படியாடி? சரி தாடி. அடி வாங்கலாம் எனக்கு தெம்பே இல்லடி. ஏ இழுவே எந்தா? என்ன சின்ன பொண்ணு, மோதிரம் கொஞ்சம் பழசா இருந்த மாதிரி இருக்கு. அடியே, நீ சொன்ன பிரச்சனைக்கெல்லாம் கொஞ்சம் பழைய மோதிரமா தாண்டி போடணும். வேற புது மோதிரத்தை போட்டு மினிக்கிட்டு போனா வேற அதுவே உனக்கு ஒரு கண் திருஷ்டி தானே. நீ அதனால இந்த மோதிரத்தை போட்டு உனக்கு எல்லா பிரச்சனையும் சரியாகும். அப்படியா சொல்றேன்? சரி சின்ன பொண்ணு. ஏ செல்லத்தாயக்கோ, எனக்கு இப்பதான்க்கா நிம்மதியா இருக்கு. இதுக்கப்புறமாச்சு என் வீட்டுக்காரர் என்ன அடிக்க மாட்டாங்களாக்கோ? அடிக்க மாட்டாண்டி, கவலைப்படாம இரு. நம்ம பிரச்சனையெல்லாம் தீக்கிறதுக்காக தான் கடவுள் மாதிரி இந்த சின்ன பொண்ணு வந்து நம்ம மோதிரத்தை கொடுத்துருக்காள்ல, எல்லாம் சரியாயிரும்டி. ஆமாக்கோ, நானும் நம்பிட்டு தான் இருக்கேன். பாப்போம். இவ்வளவு என்ன நம்மள கடவுள் ரேஞ்சுக்கு பில்டப் பண்றாளுவ. சரி, நடக்கிறது நடக்கட்டும். என்ன முனி, உனக்கு ஒரு மோதிரத்தை போட வேண்டியதுதான். வாய் கொஞ்ச நேரமாச்சும் சிரிச்சாப்புல இருக்கட்டும் அப்படின்ட்டு. என்ன நேரம் இந்த கக்கூஸ் கலவரம் பிரஸ் மாதிரி தான் போகுது. ஏ சின்ன பொண்ணு, ஓவரா பேசாத பத்துக்க. ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு மோதிரத்தை போடணும். இவ வாயை அடக்கிறதுக்கும் வாய்க்கு ஓனாம கொஞ்சம் அழகா இருக்கிறதுக்கும். ஏ முனி, நீயே ஒரு பெரிய பிரச்சனை, உனக்கு எதுவும் பிரச்சனை இருக்காது. சரி, இருந்தாலும் சொல்லு, உனக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தா சொல்லு, அதுக்கு ஏதாப்புல ஒரு மோதிரத்தை போட்டுருவோம். அடியே, எதுக்கிட்டு இவ்வளவு பக்கத்துல வர? ஏ சின்ன பொண்ணு, அதுவா? அது அது என்னன்னா, அது சொன்னா அது அது எதுவும் வாயில நல்லா வந்தரம் பார்த்துட்டு அந்தால வாயில ஒரு குத்து விட்டானா பறந்து போய் விழுந்து கிடப்பா. ஒழுங்கா சொல்லி தொலை. ஏன்னா எல்லாரும் ஈஸியா தானே சொன்னாங்க எனக்கு இந்த பிரச்சனை அந்த பிரச்சனைன்ட்டு. உனக்கு மட்டும் என்ன ஒளிச்சு வச்சு சொல்றதும் இல்லாம பக்கத்துல வந்துட்டு அது இதுன்னு ஒதுன்ட்டு. ஒழுங்கா சொல்லி தொலை. எவளுக்கும் கேட்காது, இந்த பக்கத்துல தானே இருக்க. என்ன பிரச்சனை சொல்லு. உன் புருஷன் எதுவும் வேற கூட ஓடி போயிட்டாளா? என் புருஷெல்லாம் ஒன்றும் ஓடி போல. அப்ப என்ன நீ அவன் கூட ஓடி போலான்னு பாக்கியா? சொல்லுன்னா சொல்லுடி, ஒன்னும் கூச்சப்படாதே. மோதிரத்தை எடுத்து கையில தரேன், போட்ட உடனே ஜெட்டு வேகத்துல பறந்துடலாம்.
அட நாசமா போறவள நான் ஏன்டி ஓடி போனோம் சொல்ற வந்து கதையை கேளு. அந்த இழுவ இருக்கா பத்தியா, என்னை விட ஒரு 5 மாடு கூட வச்சிருக்கா, 10 ஆடு கூட வச்சிருக்கா. அது எல்லாம் குறைச்சி விடணும் பார்த்துக்க. ஒன்று அவ ஆடு மாடை குறைச்சி விடணும், இல்லைன்னா என் ஆடு மாடை ஏற்றி விடு. இந்த என்னைக்கு ஏற்றி விடு பார்த்துக்க. அதுக்கேற்றாப்புல ஒரு மோதிரத்தை தா. ஆட விஷப்பூச்சி இவளுக்கு ஃபர்ஸ்ட் விஷத்தை வச்சு கொள்ளணும். சரி ஏதோ ஒன்று கருமத்தை இவளுக்கு என்ன கலர் மோதிரத்தை போட, பேசாம அந்த ஆளை போட்டோம் அப்படின்ட்டு இருக்கிற கருப்பு கலர் மோதிரத்தை தூக்கி கொடுத்துட வேண்டியதுதான். ஏ முனி, உன் பிரச்சனைக்கெல்லாம் கருப்பு கலர் மோதிரம் தான் கரெக்டு. போடுறேன், கையில் விரல போட்டு சுத்து, அப்புறம் எல்லாம் சரியாயிரும். என்ன சின்ன பொண்ணு, கருப்பு கலர் நல்ல கலரே கிடையாதுல்ல, வேற அந்த கலர் ஏன் தாரா? ஆமா, நீ சொன்ன பிரச்சனைக்கு உனக்கு கருப்பு கலர் மோதிரம் போதும். முகரக்கட்டையை மூடிக்கிட்டு வாயை மூடிக்கிட்டு வாங்கிட்டு போ. சரிடி தா. இந்தா முனியம்மா. தேங்க்ஸ் சின்ன பொண்ணு. போ அங்க ஒண்ணு பொறாமையில பொங்கிட்டு கிடக்கு. என்னத்த சொல்ல, கூட இருக்கல்வோ கூடயே இப்படி பொறாமப்படுறாளுவே. செல்லத்தாய்க்கா, நீங்க மட்டும் 1000 ரூபா தரணுங்கோ, மத்த அவ்வளவு வரும் 500 சரியா? சரிடி, இந்த சாயந்தரம் அவ்வளோத்தையும் காசை வாங்கி கரெக்டாக கொண்டு வந்து தந்துடுறேன். சரிக்கோ, நீங்க இருக்கீங்களா, வேற என்ன எனக்கு கவலை, நீங்க கரெக்டா வாங்கி தந்துருவீங்க. சின்ன பொண்ணு, நம்ம சப்ஸ்கிரைபர் நேம் எல்லாம் சொல்லிடுடி. ஹாய் காவேரி, ஹாய் ஷாம்லா, ஹாய் பூர்ணி, ஹாய் லக்ஷ்மி, ஹாய் கவின் நிலவு, ஹாய் லக்ஷ்மிபதி, ஹாய் லிங்கேஸ்வரி, ஹாய் தர்ஷினி, ஹாய் இளவரசன், ஹாய் சண்முகம், ஹாய் சீனாமினு, ஹாய் பிரபா, ஹாய் மித்ரா, ஹாய் சந்திரா, ஹாய் லோகிதா, ஹாய் லதா, ஹாய் காஞ்சனா, ஹாய் மித்துக்குட்டி, ஹாய் துர்காதேவி, ஹாய் நாகராணி, ஹாய் நூர்ஜகான், ஹாய் வைஷாலி ஸ்ரீதர், ஹாய் செல்வி, ஹாய் ஐஷு, ஹாய் கீர்த்தி, ஹாய் ரித்திகா, ஹாய் ஓவியா, ஹாய் ஸ்ரத்விக், ஹாய் ரேஷ்மா, ஹாய் வைத்தீஷ், ஹாய் ராஜி, ஹாய் ரமா, ஹாய் பிரியா. நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். டாடா, பை பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.